எல்லாத்துக்கும் வணக்கம். திருப்பியும் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய புது பிரசிடெண்ட். அவர் என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்காரு, அதில் முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் மட்டும் பார்ப்போம். அப்புறம் இந்தியாவுக்கு ட்ரேடில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டியில் நம்மளுக்கு சில நல்லது இருக்க போகுது, அதை பற்றியும் பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்பெஷல் பவர். பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர். அமெரிக்காவில் நீங்கள் ஏதாவது ஒரு சட்டம் போடணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதை நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்ததுன்னா அது பிரசிடெண்ட் இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுவார் காங்கிரஸில் அது டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகும். நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமான்ட்டு ஓட் எடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு சட்டமாக மாறும். பட் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா, பிரசிடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர். அதை பயன்படுத்தி அந்த ஆர்டரை பிரசிடெண்ட்னால் உடனே போட முடியும். உடனே ஒரு சட்டத்தை போட முடியும். அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். இது எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. பட் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாளைக்கு 10-20ன்னு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்காப்புல. அந்த மாதிரி முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா WHO வெளியில் வர்றது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு தெரியும், உலக சுகாதார மையம். உலக சுகாதார மையத்திலேருந்து வெளியில் வர்றதா அமெரிக்கா இப்போது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் சைன் போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா WHO அங்கே நிறையா இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது போலியோ ஒழிப்பு, அப்புறம் எய்ட்ஸ் ஒழிப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆஃப்ரிக்காவில் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முக்கியமான மிகப்பெரிய ஃபண்டு கொடுக்கறது அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட 70%ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. அது உடனே கட் ஆகும். அப்படி கட் ஆகும்போது WHOனால் அங்கே செலவு பண்ண முடியாது. அதனால் ஆஃப்ரிக்காவில் நிறையா இந்த மாதிரி நோய்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய த்ரெட். ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கும். அடுத்து என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படின்னா, மெக்சிகன் பார்டர், அமெரிக்கன் மெக்சிகன் பார்டரில் நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறது. எதற்காக அப்படின்னா, இந்த இல்லீகல் இமிக்ரேஷனை தடுக்கிறதுக்காக. அவர் எலெக்ஷனில் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த இல்லீகலாக வர்ற வெளிநாட்டுக்காரங்களை தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அமெரிக்காக்குள்ளே இருக்கிறவங்களையும் வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் எலெக்ஷன்லேயே ஜெயித்தார். அது மூலிமா ஃபஸ்ட் ஆர்டரே அதுதான் போட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா மெக்சிகன் அமெரிக்கன் பார்டரில் இராணுவங்களை குமிப்பாங்க. அதாவது நம்மளுக்கு NSG இருக்குல்ல, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, அதே மாதிரி அவங்களுக்கு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. அது அவங்க உள்நாட்டிலுடைய பாதுகாப்புக்காக அந்த படையை அங்கே எல்லையில் குமிப்பாங்க. அந்த மாதிரியும் குமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வர்றவங்களெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. பைடன் இருக்கும்போது பிளாக் பண்ணல, எல்லாரையுமே உள்ளே விட்டுட்டு தான் இருந்தாங்க அமெரிக்காவுக்குள்ளே. பட் ஆனால் ட்ரம்ப் வந்தது உடனே அதை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பைடன் டைமில் ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்க்ரீனிங் போகணும். அதாவது நீங்கள் அமெரிக்காக்குள்ளே இல்லீகலாக போகணுன்னாலுமே பார்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே போய் உங்களுக்கு விசாரணையெல்லாம் நடத்திட்டு தான் அப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. ஏன் உங்கள் கண்ட்ரியில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு அங்கே வாழ முடியல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் உள்ளே போகணும். அந்த ஆப்பை இவர் வந்த உடனே பிளாக் பண்ணிட்டாரு. அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அமிர்ஸ்டரோட நம்ம ஒரு விமானப்படை தளத்தில் அமெரிக்காவோட ஒரு C-17 குளோப் மாஸ்டர் தரையிறங்குச்சு. அது எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 120 இந்தியர்களும் 200 இந்தியர்களும் நினைக்கிறேன் இல்லீகலாக அமெரிக்காக்குள்ளே போனவங்க, அவங்களையெல்லாம் திருப்பி அனுப்பிச்சாங்க. அது இங்கே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அப்போசிஷனெல்லாம் ரூலிங் பார்ட்டிக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி இந்தியர்களை அவங்க அவமானப்படுத்துகிறாங்க, கையில் காலில் விலங்கை கட்டி கூட்டிகிட்டு வராங்க, இதுக்கு நீங்கள் எதுவுமே இப்போ சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக அது ஏற்பட்டுச்சு. அது ஏன் அவர் பண்ணார் அப்படின்னா, இது நார்மலான ப்ராசஸ் தான். என்ன ஜெய்சங்கர் நம்ம ஆப்போசிஷனுக்கு நம்ம சொல்லும் போதே சொன்னார், இது நார்மலாக நடக்கிற ப்ராசஸ் தான்.
வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி வந்து 500 1000 பேரை வந்து அமெரிக்கா வந்து அனுப்பிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களாம் வந்து ஒரு பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்டை கூட்டிகிட்டு வராங்க, சார்ட்டர் ஃப்ளைட்ஸில் தான் வருவாங்க, இந்த மாதிரி மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்டில் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. பட் இவர் ஏன் அதை பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இதே மாதிரி இருக்கிற மற்ற எல்லா கண்ட்ரிஸும் வந்து அவங்களோட சிட்டிசன்ஸை வந்து எடுத்துக்கணும், நாங்கள் இங்கே அவங்களை இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான் அதை பண்ணுறாரு. இது ஒரு பொலிட்டிக்கலாகவும் அவருக்கு வந்து அவர் சொன்னதை வந்து செய்கிறாரு அப்படிங்கிற வந்து அவங்க மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் தான் இது பண்ணுறாரு. அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா, பாரிஸ் கிளைமேட் இதிலிருந்து வெளியில் வர்றது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா எல்லாருமே வந்து அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் வந்து சைன் போட்டிருக்காங்க, கிளைமேட் ஒப்பந்தத்தில். எதுக்காக அப்படின்னா, இந்த பொல்யூஷனை கம்மி பண்ணணும், நம்ம குளோபல் வார்மிங் வந்து அதிகமாக ஏற்படுது, அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணி வந்து க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய இனிஷியேட்டிவ் வந்து நிறைய நாடு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் அமெரிக்காவும் இருந்தாங்க. பட் ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து அதில் பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள். இந்த குளோபல் வார்மிங் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சுத்த போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தர். அதனால் வந்து அவர் பாரிஸ் கிளைமேட் இதிலிருந்து வந்து பின்வாங்கிட்டார். அதே மாதிரி வந்து இதுதான் வந்து ஒரு முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து லேட்டாக தான் வந்தது. அது என்ன அப்படின்னா, யூஎஸ் எய்டை வந்து நிறுத்துறது. யூஎஸ் எய்டு வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி. என்னதான் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு கீழே இருந்தாலும் வந்து அந்த யூஎஸ் எய்டு வந்து இண்டிபெண்ட்டாக தான் செயல்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய நாடுகளுக்கு வந்து கடன் கிடையாது, உதவி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட $80 பில்லியன். அதாவது நம்ம நாட்டினுடைய ஒரு வருஷத்துக்கான இராணுவ பட்ஜெட் அப்படியே வந்து மற்ற நாடுகளுக்கு உதவி பண்ணுறதுக்காக அமெரிக்கா செலவு பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது ஒரு இண்டிபெண்ட் பாடி. அது மேலே நிறைய சர்ச்சைகள் இருந்தது. அதை வந்து டீப் ஸ்டேட் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது உண்மையை சொல்லணும்னா டீப் ஸ்டேட் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நிறையா நாடுகளில், நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளில் ஆட்சியை மாற்றுறதுக்கும் வந்து நிறையா அது மூலிமா ஃபண்டிங் நடந்துருக்கிறது இப்போ வந்து வெளில வருது. இந்தியாவோட எலெக்ஷன்லேயும் தலையிடுறதுக்கு வந்து நிறையா அது முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம மீடியாக்கெல்லாம் வந்து அவங்க காசு கொடுத்து நம்ம ரூலிங் பார்ட்டி வந்து இது கவுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இப்போது வெளியில் வந்திருக்கு. அந்த யூஎஸ்ஏடை வந்து இப்போ வந்து ட்ரம்ப் வந்து பிளாக் பண்ணிட்டாரு. இது தேவையில்லாத வேலை, இது வந்து நிறையா டீப் ஸ்டேட்காரங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அவர் பிளாக் பண்ணிட்டாரு. அது ஒரு முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். இந்த மாதிரி நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து நம்ம ட்ரேட் பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே, எலெக்ஷனுக்காக அவர் வாக்கு சேகரிக்கும் போதே வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியா ஒரு வந்து மிகப்பெரிய அப்யூசர், நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து அவங்க டேக்ஸ் போடுறாங்க, நம்ம பொருட்கள் வந்து அங்கே விற்கிறதுக்கு, இந்தியா தான் இருக்கிறதுலேயே ரொம்ப மிகப்பெரிய அப்யூசர் அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருந்தார். அப்புறம் வந்து பைடன் வந்து அதிகமாக வந்து இதில் தலையில்லை அப்படின்னாலும், ட்ரம்ப் வந்து அப்போ இருந்த, அதாவது 2020 அப்போ அவர் வந்து பவரில் இருந்த போதே வந்து நம்ம வந்து அமெரிக்காவோட ஒரு மறைமுக வர்த்தக போரில் வந்து ஈடுபட்டோம். நம்ம ஹார்லி டேவிட்சனுக்கு அதிகமாக வரி போட்டோம், அவங்க வந்து நம்மளோட பொருட்களுக்கு வந்து அங்கே விற்கிறதுக்கு அதிகமாக வரி போட்டாங்க, அதெல்லாம் நடந்தது. அப்புறம் வந்து பைடன் வந்து பெருசாக எதுவும் பண்ணல. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து இப்போ வந்த உடனே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் போட்டிருக்காரு. அது என்னென்னா, ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத பற்றி அப்படின்னு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் போட்டிருக்காரு. பேசிக்கலாக அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்தியா என்ன டேக்ஸ் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் மேலே போடுறாங்களோ, அதே டேக்ஸை வந்து அமெரிக்கா வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேலே போடுவாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சொல்லுது. அதுபடி எப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பொருட்கள் வந்து அங்கே விற்கும்போது வந்து ரேட் ஏறும், டேக்ஸ் அதிகமானங்காட்டி. நம்ம வந்து அதிகமாக டேக்ஸ் போடுறங்கிறது வந்து உண்மை தான். ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா வந்து, இங்கே டொமஸ்டிக் நம்ம தான் இப்போ தான் வந்து நம்ம வளர்ந்து வர நாடு, உள்ளே இருக்கிற உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அமெரிக்காவில் இருந்து இங்கே விற்கிறதுக்கு வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டேக்ஸ் அதிகமாக வச்சுருந்தோம். பட் ஆனால் ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு தெரிஞ்சே வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து நிறைய டேக்ஸ் ரிடக்ஷன் பார்க்க முடிஞ்சது. அது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டீல் பேசுறதுக்காக தான், நாங்கள் குறைச்சிட்டோம், நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ட்ரம்ப் கிட்ட காட்டுறதுக்காக தான்.
ஹார்லி டேவிட்சனுக்கு வந்து டேக்ஸை குறைச்சிருக்காங்க, 50%லேருந்து 40%க்கு போயிருக்கு. அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டேக்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறத பார்க்க போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தான் வந்து அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. காரணம், நம்ம 30 பில்லியன் வந்து சர்ப்ளஸாக வந்து அங்கே சேல் பண்ணிகிட்ருக்கோம் அமெரிக்காவில். எப்படின்னா வந்து நம்ம இப்போது 100 பில்லியனுக்கு அங்கே வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து இங்கே 70 பில்லியனுக்கு தான் சேல் பண்ணுறாங்க. 30 பில்லியன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. பட் ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அது வந்து இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து நீங்கள் 100 பில்லியனுக்கு இங்கே சேல் பண்ணுறீங்கன்னா அதே 100 பில்லியனுக்கு வந்து நாங்களும் அங்கே சேல் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. இது என்ன தான் வந்து செல்ஃபிஷ்னஸாக இருந்தாலும் அவர் நாட்டுக்கு என்ன நல்லதோ அதான் வந்து அவர் பார்ப்பார். அதனால் வந்து 2 பேருக்கும், நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் நடுவில் ஒரு மறைமுகமாக வந்து ஒரு இது இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. என்னதான் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் நாடுன்னு வரும்போது வந்து அவங்களுக்கு இடையில் இந்த ட்ரேடில் மட்டும் பிரச்சனைகள் இருக்கிறது வந்து மறைக்க முடியல. பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து மேகான்னு ஒன்று வச்சுருக்கீங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதே மாதிரி நாங்கள் வந்து மீகான்னு ஒன்று வச்சுருக்கோம், மேக் இந்தியா கிரேட் அகைன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னார். அது மூலிமா மறைமுகமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உங்கள் நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து நேஷ்னல் கண்ட்ரி வந்து எப்படி பார்க்குறீங்களோ நாங்களும் வந்து எங்கள் நாட்டு வந்து வளர்த்துறக்கு வந்து அவ்வளோ இது பார்த்துக்கிட்ருக்கோம் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாரு. 2047க்குள்ளே வந்து இந்தியாவை ஒரு சூப்பர் பவராக மாற்றுவோம் அப்படின்னு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னார். இது மூலிமா வந்து ஒரு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது வர்த்தக போரை வந்து நீங்கள் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி பார்க்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். நேஷ்னல் செக்யூரிட்டியில் அவர் ட்ரம்ப் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம், மோடி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேடிக்கல் இஸ்லாமிக் டெரரிசம் அதை வந்து சுத்தமாக ஒழிக்கிறதுக்கு வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் உன்னை சேர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப்பு சொல்லியிருந்தார். அது முக்கியமாக மறைமுகமாக யாருக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு தான் அந்த எச்சரிக்கை, மறைமுகமான எச்சரிக்கை. உன்னை டெரரிசமாக வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் ஒழிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை வந்து காலிஸ்தான் தீவிரவாதத்தை பற்றி கேட்டிருந்தார். அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி காலிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்களாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக, இந்தியன் கான்சுலேட்ஸ்க்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, அது வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான திங், அது வந்து நடந்திருக்கக்கூடாது. பைடன் வந்து இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டியாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கல, அதனால் உறவுகள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, நாங்கள் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டோம், யார் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருந்தார். இது மூலிமா என்ன ட்ரம்ப் சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலிமா வந்து உன்னை வந்து காலிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து உன்னை இருக்காது. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை வச்சு ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்ம ஸ்பை ஏஜென்ட்ஸ் எல்லாம் அங்கே செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்தங்க மேலே சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டிருந்தாங்க, பெரிய பிரச்சனையாக இருந்தது. பட் வந்து உன்னையெல்லாம் அது வந்து இருக்காது, எல்லாமே இதாயிரும். காலிஸ்தான் டெரரிசம், அதாவது குர்பந்த் சிங் பண்ணும், அவன் தான் வந்து அதுக்கு தலைவன். அவன் வந்து உன்னை எதாவது பண்ணணும்னு நினச்சாலே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ரொம்ப மோசமான விளைவுகள் அவங்க சந்திக்க நேரிடும். அப்புறம் வந்து பங்களாதேஷை பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு ரிப்போர்ட்டர். என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்களோட டீப் ஸ்டேட் வந்து இதில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது, அவர் வந்துட்டு வந்து எங்கள் டீப் ஸ்டேட்டெல்லாம் இதில் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது அப்படி தான் சொல்லி ஆகணும், இருக்காங்கன்னு சொன்னால் பிரச்சனை தான். அதே மாதிரி வந்து உன்னி வந்து அமெரிக்கன் வந்து பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக சொல்லியிருந்தார். நான் இந்த பங்களாதேஷ் பிரச்சனையை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கிட்டே கொடுத்துட்றேன், அவர் வந்து இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்து இந்த மாதிரி டீப் ஸ்டேட் எல்லாம் பற்றி டீல் பண்ணிகிட்ருக்காரு, பெட்டர் வந்து நான் பங்களாதேஷ் பிரச்சனையை வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்டே கொடுத்துட்றேன், அவர் வந்து அதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னார். இது மூலிமா என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா அப்படின்னா, உனி ரீஜனல் இந்தியாவுக்கு எதிராக இந்த மறைமுகமான போரில் வந்து ஈடுபடுறதுல வந்து உனி அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். இது மூலிமா வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடினே சொல்லலாம். அங்கே வந்து உன்னை திருப்பியும் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க உளவுத்துறையை வச்சு அப்படிங்கிறத வந்து பங்களாதேஷ் நினச்சி பயந்துகிட்டே தான் இருக்கணும்.
என்ன வேணாலும் நடக்கலாம். அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் வேணும், எந்த ஜானரில் வேணும், அந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.